அவதார் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடியோட உயிர் நதி என்று சொல்லப்படக்கூடிய தாமிரபரணியுடைய நதிக்கரையில இருக்கும். பாவங்களை தொலைக்கிற இடம் அப்படின்னு பாபநாசத்தை சொல்லுவாங்க. அந்த இடங்கள்ல தங்களுக்கே தெரியாம மக்கள் சில பாவங்களை செய்யறாங்க. அதுல ஒண்ணு, இறந்தவர்களுடைய துணி, அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அதெல்லாம் கொண்டு வந்து தாமிரபரணியில விடுறாங்க. அது அங்கங்க தேங்கி தேங்கி இந்த ஆற்றில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் ஆபத்தா இருக்கு. அதற்கு ஒரு மாற்றாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அமைப்பா சேர்ந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இந்த துணிகளை எல்லாம் எடுத்து அதை மிதியடிகளாக மாற்றுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க வரும் மக்கள் அவர்களின் துணிகள் மற்றும் பொருட்களை தாமிரபரணியில் விடுகிறார்கள். இதோ குவியல் குவியலாக தாமிரபரணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஆடை கழிவுகள். இந்த கழிவுகள் அரசின் ஒத்துழைப்போடு ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டு மிதியடிகளாக மாற்றப்படுகின்றன. நாங்கள் பாபநாசத்தில் வேஸ்ட் துணி எடுத்து ரீசைக்கிள் பண்ணுறது தான் எங்களோட இது. அதில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா படித்துறை, ஐயா கோயில், அப்புறமா தெற்கு வாசல், ஆனந்த விலாஸ், இந்த எல்லா இடத்துலையுமே போய் எடுப்போம். வெளியூர்லேருந்து காரியம் பண்ண வருவாங்க. இந்த இறந்தவங்களுக்குலாம் காரியம் பண்ண வரவங்க துணி இந்த சேலை, காவி, வேஷ்டி, துண்டு, வேஸ்ட் துணிகளை ஃபுல்லாகவே ஆற்றுல விட்டுருவாங்க. சில பேர் இந்த கூடைகள் கூட வச்சுருக்குறோம். நாங்கள் எங்கள் மூலமாக ஹேமமுறை ட்ரஸ்ட் மூலமாக கூடைகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் போட சொல்லி எங்கள் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு சில பேர் போடுவாங்க. இல்லை எங்களுக்கே தெரியாமல் கூட அது விழுந்துருச்சு அப்படின்னா நாங்களே அதை கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஆற்றுலேருந்து எடுத்து அதை அலசி காய வச்சு அந்த மூட்டை கட்டி ஜீப்பில் ஏற்றிட்டு வந்துடுவோம். நீரில் அலசப்பட்டு துணிகள் மூட்டைகளாக கட்டப்பட்டு உலர்த்தப்படும் இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. எல்லா துணியும் வரும், வேட்டி, சாரி எல்லாமே வரும். காய வச்சு கட்டி கொடுத்துருவோம். அவங்க வெட்டிட்டு மேடாப்ஸ் கொண்டு போயிடுவாங்க. மூட்டை மூட்டைகளாக அடுக்கப்பட்டிருக்கும் இந்த உலர்த்திய துணிகள் இயந்திரத்தின் உதவியால் நறுக்கப்பட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மிதியடி தயாரிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. வெட்டிய துணிகளை ஒரு கூடையில் எடுத்து தரையில் வைத்து மிதியடிகளாக மாற்றுகின்றனர். சேலை, சுடிதார், வேஷ்டி, துண்டு அனைத்தும் மிதியடியின் வண்ண இழைகளாக மாறுகின்றன. இதற்கான நூல்கண்டுகள் சேலம் எடப்பாடியிலிருந்து வாங்கி வரப்படுகின்றன. இந்த பெண்களின் உழைப்பு பல வண்ண மிதியடிகளாக மாறுகிறது. தரையில் நீளமாக பின்னப்பட்டு தனித்தனி மிதியடிகளாக நறுக்கப்பட்டு முடிச்சுகள் போடப்படுகின்றது. பின்பு அவை ஒரு அறையில் அடுக்கப்படுகின்றன. கிச்சன் மேட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் ஓரம் அடித்து கேட்பாங்க, கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஓரம் அடித்து கேட்டால் அதுக்கு டெய்லரிங் போட்டு அந்த 3 மிஷினுக்கும் அதுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மேட்டை நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணி திருநெல்வேலி, அப்புறமா சென்னை, அங்கே பார்சல் போட்டு அனுப்பிடுவோம். திருநெல்வேலிக்கு அப்படின்னா குட்டியானையில் ஒரு கடைகள் இருக்குது. இந்த அப்புறம் சாய் பேன்சி அந்த மாதிரி நிறைய 10 ரூபா கடை, 12 ரூபா கடையில் எங்ககிட்ட கேட்பாங்க. ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னு நாங்கள் போய் ஆர்டர் எடுத்திருக்கோம். இப்போ வரைக்கும் அவங்க ரெகுலராகவே நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 5000 மேட்டு கேட்பாங்க. 5000 மேட்டு நாங்கள் குட்டியானையில் அனுப்பிடுவோம். அது போகிற சென்னைக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் சென்னைக்கும் பஸ்ஸில் போகிற இடத்துல மாற்றி விட்டுருவோம். அவங்க பார்சல் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. திருமணமான பெண்கள் வேலைக்கு செல்வதில் இருக்கும் பெரிய சிக்கல் வேலை நேரம். ஆனால் ஆஃபீஸ் டைம் பார்த்தா காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கும். நானாக 10 மணிக்கு தான் வருவேன். 10 மணிக்கு 3 மணி வரைக்கும் இருப்பேன். இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். அக்காவும் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு எமர்ஜென்சினா கேட்டால் அவங்க போயிட்டு வர சொல்லிடுவாங்க. கண்டிஷன்லாம் கிடையாது. அவங்க பசங்களும் வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இங்கே விளையாடுவாங்க. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காலையில் 9:30க்கு வருவாங்க. 5 o'clock வரைக்கும் இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த இவங்க மாதிரி இருக்கலாம் 5 o'clock வரைக்கும் இருப்பாங்க.
மற்றவங்க குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அப்படிங்கிற 4:30 வரைக்கும் இருப்பாங்க. சில பேர் அந்த நர்மதா சொன்னாங்கல்ல, நாங்கள் 3 மணி வரைக்கும் இருப்பேன்னா அவள் குழந்தைக்கு பால்வாடியில் விட்டுட்டு வந்திருப்பா, அதனால் 3 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவா. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. மொத்தம் டைமுக்கு செட் ஆகுது. இவர்களில் கமலா அம்மாவின் கதை நம்மை கண்கலங்க செய்கிறது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் வேலை தரமாட்டாங்க. வாரத்துக்கு 2 நாள் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாலும் யாருமே வேலை தரமாட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் சொன்னாங்க, மேட்டுக்கம்பெனி போங்க, அங்கே வெறும் பொம்பளையால தான் இருக்காங்க, ஏம்மா அவங்களுக்கு வயசானாலும் அவங்க வேலை தருவாங்கம்மா அப்படின்னாங்க. என் வயசுக்கு யாரும் வேலையும் தரமாட்டாங்க, அது 2 நாள் லீவ் எடுக்கிறோமா அதனால வேலையும் தரமாட்டாங்க. இங்கே வந்தோன்னே தான் இவங்க மேட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் எப்போனாலும் வேலை வந்து பாருங்கம்மா, அந்த அப்பாவையும் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க, நீங்கள் எப்போ வந்துனாலும் வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, உங்களால் முடிஞ்ச வேலை பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குமா இங்கே வந்து வேலை பார்க்குறது. ஆஸ்பத்திரி போயிட்டு 2 நாளைக்கு விட்டு 3 மணிக்கு வந்தால் கூட எனக்கு வேலை தருவாங்க. பெருநகரங்களில் பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு கூட இந்த சலுகைகள் கிடைப்பதில்லை. குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் கவனிக்க இந்த வேலை நேரம் ஏற்றதாக இருக்கிறது என்கிறார்கள். மேலும் இதில் வரும் வருமானம் தங்கள் சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்கிறார்கள். இதை நம்பி நான் சீட்டெல்லாம் போட்டிருக்கேன். நான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேட் ஆஃபீஸ் வந்து. இதுக்கு முன்னால் வீட்டில் வந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப 5 வருஷமாக வீட்டில் பூ தான் கட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கே வேலை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லவுமே அப்புறம் இங்கே வேலைக்கு வந்து 1 இயர் ஆகுது. நான் ஒரு வாரத்துக்கு 1800 கிட்ட வாங்குவேன். ஒரு நாள் வந்து 20 மேட் போடுவேன். ஒரு வாரத்துக்கு நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1200 சேலரி வீக்லி கொடுப்பாங்க. சேலரி 1200 வாங்குறேன். எனக்கு வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் சேஃப்டிக்கு நம்ம வீட்டு செலவுக்கு எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னோட கணவர் வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வருமானம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போது நான் வேலை பார்க்குறதுனால பொருளாதாரம் என் வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைகளை இதனால என்னால் பூர்த்தி செய்ய முடியுது. அவங்களே எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு 25 மேட்டு 30 மேட்டு போடுவேன். அதனால் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு இவங்களோட வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார சம்பளமாக தான் கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஒருவோட மேட்டு வந்து இது வந்து மிளாஞ்சி நூல் 2 ஆப்ஷன் உண்டு. ஒன்று வந்து செக்குடு நூல், ஒன்று வந்து மிளாஞ்சி நூலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மிளாஞ்சி நூலுக்கு வந்து 8 ரூபா சேலரி, செக்குடு நூலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சேலரி. ஒரு நாளைக்கு 16-17 மேட் வரைக்கும் போடுவேன். பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோச்சடமாக இருக்குது. நான் வந்திருக்கையில 10 மேட்டுக்குள்ளே தான் போட்டேன். இப்போ 20 மேட்டு போடுறேன். நான் வந்து இதுக்கு முன்னே வீட்டில் இருக்கிற பீடி தான் செஞ்சுருக்கேன். வீட்டில் கொஞ்சம் வீட்டுக்காரங்க கிடையாது. அதனால் நான் வந்து பிள்ளைகள் 2 பெண் குழந்தைகள். சின்ன பொண்ணு 4th படிக்கிறா, பெரிய பொண்ணு 6th படிக்கிறா. வருமானம் வந்து பீடிச்சு வந்து வீட்டுக்கு வந்து முடியலை என்னால். அதனால் வெளியே அங்கே இருக்கிற மாதிரி சொன்னதுனால இங்கே வந்தேன். கேட்டதில் சரி வாங்கம்மா அப்படின்னாங்க. ஆனால் பரவாயில்ல, 1 வருஷம் ஆகுது. நான் வந்து 1 வருஷம் ஆகுது. எனக்கு வாரம் எப்படியும் 1500 2000 நான் 30 மேட்டு போடுவேன். 2 நாள் லீவ் எடுத்தேன்னா அதனால் காலையில் நான் வெள்ளனே 9 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். 9 மணிக்கு வந்து கட்டிங் நான் பண்ணிக்கிடுவேன். கட்டிங் பண்ணுவேன், மேட்டும் போட்டுக்குவேன். மேட்டு ரொம்ப ஆள் வந்துட்டாங்கன்னா கட்டிங் அனுப்பிச்சி விட்ருவாங்க, கட்டிங் போட்டுக்குருவேன். கட்டிங் 200-300க்கு போட்டுருவேன். கமலா அம்மாவின் உழைப்பு இங்கு பலருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் வெள்ளியும் மட்டும் உங்கள் ஹஸ்பண்டோட கஷ்டத்துக்காண்டி வர்றாங்க. உண்மையில் அதான் அவங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டே இதுதான். இந்த சம்பளம் வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண வைக்க, அந்த மாதிரி அவங்க இந்த வயசுலேயே வேலை பார்க்குறங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒவ்வொரு லேடிஸ் வந்து படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காண்டி வந்து வேலை பார்க்குறாங்க. எனக்கு அதை நினச்சி ரொம்பவே இந்த இடத்துல நான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த வேலை பொருளாதார ரீதியாக உதவுகிறது, ஆனால் அதைவிட மனதுக்கு பிடித்த வேலையாக இருக்கிறது என்கிறார்கள். என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்கு டைம் செட் ஆகுது, சரி உனக்கு வீட்டில் இருக்கிறது போர் அடிக்கும், நீ ஒர்க் பண்ண வந்தானே, இப்போ உனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால போயிட்டு வா அப்படின்னு சொன்னால சரி எனக்கும் இவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் என்ன மாதிரி அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க என்னுடைய மனசில் வேலைங்களாம் ஷேர் பண்ணிக்க வைக்க, நம்ம ஜாப் பண்ண கையில் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்க எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு தோதுவாக இருந்துச்சு.
நாங்கள் இப்போ இங்கே லேடிஸாக வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் ஜாலியாக வேலை பார்க்கும்போது நல்லா சிரித்து பேசி ஜாலியாக வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருந்தால் தனியாக இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து வேலை பார்த்து 4 பேர் கூட பேசுகிறனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, மனசுக்கும் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா ஜாலியாகவும் இருக்குங்க. வந்து இந்த பெண்களின் உழைப்பிற்கும் சந்தோஷத்திற்கும் பின்னால் இவர்களுடைய குடும்பத்தினரும் இருக்கிறார்கள். எல்லாரோடைய கணவரும் எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. எங்களுக்கு கம்பெனிலேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹிமோமல் ட்ரஸ்ட்டு, எஸ்னோரா, அப்புறம் சாம்ஜிங்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு லேடிஸுக்கு இன்னும் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும், பெண்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. இப்போ வந்து என்னோட சப்போர்ட்டுக்கும் வந்து திருமலையாவும் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த பார்சல் போட வைக்க அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு நாளில் கிட்டத்தட்ட 200 மிதியடிகள் உற்பத்தி செய்யும் பெண்கள் ஒரு மாதத்தில் சராசரியாக 4000 மிதியடிகளை உற்பத்தி செய்கிறார்கள். கடந்த ஆண்டில் மட்டும் 7 லட்சம் ரூபாய்க்கு மிதியடிகள் விற்பனையானது. அதிலிருந்து 4.5 லட்சம் ரூபாய் இந்த பெண்களுக்கு சம்பளமாக சென்றடைந்துள்ளது. எக்ஸ்னோரா வழிகாட்டு மற்றும் அரசின் துணையுடன் ஹியூமன் மிரர் ட்ரஸ்ட் செய்யும் இந்த முன்னெடுப்பு 20க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்வை மாற்றுவதோடு டன் கணக்கில் ஆடை கழிவுகளால் பாதிக்கப்படும் தாமிரபரணி ஆற்றையும் பாதுகாக்கிறது.